இன்றைக்கி தயிர் இல்லை, தக்காளி பழம் இல்லை, புதினா இல்லை. ஆனால் ஆல்ரெடி சாப்பாடு 2-3 தட்டு போயிடுச்சு. அழகாக குலையாமல் இன்றைக்கி ரம்ப இலை பிரியாணி தான் பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க முக்கால்வாசி. இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோவுக்கு தான் பண்ணேன். 1 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசி போட்டு பண்ணேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிங்கப்பூர் டு இந்தியா டு சிங்கப்பூர் வந்தேன். இப்போ போயிருக்கும் போது நான் என்னென்ன வீட்டில் பண்ணேன், என்ன வேலை செஞ்சேன், அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ டைம் பாஸ்க்காக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னுடைய அக்கா பொண்ணு மட்டன் கறி ஆக்கி சிக்கன் கட்லைட் பண்ணியிருந்தா. கட்லைட் பார்த்திங்கன்னா எப்படின்னா உள்ளக்க சீஸ் பால் வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை தான் இப்போ பொரித்து காமிக்கிறாங்க. கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் ரொம்ப ருசியாகவும் இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு, வேக வைக்கும்போது நான் வீட்டுக்கு போகல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரட்டும் போது தான் பார்த்துருந்தேன். ஸோ அதனால் நல்ல கிறிஸ்பியாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே ரெசிபி கேட்டுவேன்னு அப்புறம் மட்டும் போடுறேன். நான் மட்டும்தான் ட்ராவல் பண்ண பார்க்குறேன். யாரும் என் கூட வரல. ஃபஸ்ட் டைம் நான் இந்தியாவுக்கு போகிறேன் தனியாக. இவ்வளோ நாள் பிள்ளைகள் கூட இல்லைன்னா எங்கள் ஹஸ்பண்ட் கூட தான் போவேன். இன்றைக்கி அவங்களுக்காக எல்லாம் சமைச்சு வச்சுட்டு கிளம்புறேன். சிக்கன் கிரேவி வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். வருஷத்துக்கு போகிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் செஞ்சு வச்சுட்டு போகணும். ஏன்னா அவங்களால சமைக்க முடியாது. ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜ் அந்த மாதிரி போகிறதுனால அவங்களுக்கு டைமும் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சு வைக்கிறேன். சிக்கன் கிரேவின்னு ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கிடுவாங்க. அது கூட ரசமும் ரெடி பண்ணுறேன். இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னு கூட உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போவும் அதே உங்களுக்கு காமிக்க தான் போகிறேன். ரசம் நிறையவே வச்சுட்டேன், ஒரு ரொம்ப நாளைக்கு வர மாதிரி. நிறைய பேருக்கு ரசம் வைக்கினாலே கொஞ்சம் எரிச்சப்படுவாங்க. ஏன்டா நிறைய திங்ஸ் சேர்க்கணுமா அந்த மாதிரிலாம் ஒன்றும் ரொம்ப ஈஸி தான் ரசம் வைக்கிறது. ரசம் கூட உங்களுக்கு போட்டிருக்கேன். ரசம் எப்படி வைக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ரெசிபி கூட உங்களுக்கு வீடியோ கமெண்ட் பாக்ஸில் பிக்ஸ் பண்ணுறேன். இந்த ரசம் இந்த மாதிரி கொதிக்க வைக்காமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் அந்த ரசம் அப்படியே இருக்கும். எப்படிடா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் ஆற விட்டு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா போதும். கொஞ்சம் வேலை செஞ்சுட்டேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போதேன். 1 கப்பு டீ, 1 பேரிச்சம்பழம், 3 ப்ரெட்டு, பட்டர் தடவி. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் காலை நேரத்தில் மேரி பிஸ்கெட் தான் சாப்பிட்டு டீ குடிப்பேன். அது காலையிலே முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டாச்சு. இது 2வது ரவுண்டு. சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால பசியும் ரொம்ப வந்துருச்சு. டைமும் பார்த்திங்கன்னா மணி 12 மணி ஆயிடுச்சு. நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஏன்டா நாளை கழித்து ஊருக்கு கிளம்புறதுனால 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சு வச்சிடலாங்கிறது தான் பிளானிங். அது கூட இட்லி மாவும் அரைச்சி வைக்க போகிறேன். இட்லி மாவு நல்லா வெள்ளையாக இருக்கிறது கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டிருக்கேன். இது நல்லா ஊறிச்சு. இனி அரைக்க தான் செய்யணும். நல்லா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊருக்கு போகிறதுனால கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். இந்த டாப்பு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் அண்ணனுடைய பேத்திக்கு அதுக்கு ஒரு சின்ன டாய் ஒன்று வாங்கினேன். முன்னாடி இந்த டாயெல்லாம் பார்த்திங்கன்னா $5-6 கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா $12 அந்த மாதிரி $13 வந்துடுது. அப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாமே இங்கே வாங்கி வச்சுருக்கேன். எங்கள் லோக்கல் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் பால் மாவு எல்லாம் வாங்கி வச்சு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், வெள்ளை ஃபேன் வாங்காதீங்க, ரொம்ப அழுக்கு பிடிக்கும், கஷ்டம் கழுவுறதுன்னு. அவர் கேட்கவே இல்லை. பாருங்கள் எப்படி அழுக்கு பிடிச்சி பிசு பிசுன்னு இருக்குது பாருங்கள். என்கிட்ட இங்கே யாருமே எட்ஜஸ்ட் ஃபேன் வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி கிச்சனில். நம்ம இங்கே ஃபேனை போட்டுருமா, கீழே உள்ள எல்லா சாப்பாடு உள்ள இது எல்லாமே நம்ம ஃபேன் காற்று எடுத்துகிட்டு அது என்னமோ எட்ஜஸ்ட் மாதிரி நல்லா போடுது. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண கட்டி போதும் ஆயிரும். இந்த ரோபோ பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ணி மாப் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நாள் ஆனதுனால அந்த கீழே உள்ள பின்னு உடஞ்சி போச்சு. அதை ஆர்டர் பண்ணியிருக்கு. நீ வந்த அப்புறம் தான் எடுத்து வச்சு மாட்டணும். வீடு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி கிடக்குதுன்னு. சாமான் சட்டிமா எல்லாத்தையுமே இப்போ க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி எல்லாம் ஓரம் கட்டி
இனி தொடச்சி மாப் பண்ணி விட்டால் தான் சரிப்பட்டு வரும். ஜென்ஸ்லாம் வெளியூருக்கு போகிறோன்னா டக்குன்னு கிளம்பி போயிடுவாங்க, எந்த கவலையும் இருக்காது. இப்போ நம்ம லேடிஸாக தனியாக போகிறதுனால வெளியூருக்கெலாம் எங்கேயும் போகணுன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு எல்லாமே செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஊரில் பார்த்திங்கன்னா இந்த சோப்லாம் வந்து விலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி இங்கே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நான் இது வந்து கார்டனில் வாங்கினேன். இந்த ஷவர் ஜெல் பார்த்திங்கன்னா $250 தான். யூ கார்டு மெம்பர்ஷிப்புக்கு 2 வாங்கினா $5 தான் வருது. அதே நேரத்தில் நல்லா இது கோட் மில்க்குன்னு சொல்லி வேறு போட்டிருக்காங்க. நல்லா இருக்குமா? ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. இப்போ குக் பண்ணதெல்லாம் ரெடி பண்ணி இந்த பாக்ஸில் ஊற்றி வைக்கிறதுக்கு வேண்டி $1 கடையில் தான் இதை வந்து யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். $230 நினைக்கிறேன். மற்ற இடத்துல கொஞ்சம் அதிகம்தான் இருக்குது. 50 சென்ட் $1 வந்து ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் $1 கடையில் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிக்கோங்க. அதே பாக்ஸ் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. அங்கே $1 ஜாஸ்தி, $1 இங்கே கம்மி. இது ஒன் டைம் யூஸ் பண்ணனால இது 10 பீஸ் இருக்குது. நம்மளுக்கு அப்படியே எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தை ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு இதை நம்ம த்ரோ பண்ணிடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் சீப்பாக வாங்கிக்கலான்னு எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் குக் பண்ணி முடிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி விடணும். பழைய துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி தொடச்சி தூக்கி வீசிடலான்னு சொல்லிவிட்டு டவல்லாம் போட்டு துடைச்சோம்னா அதை போட்டு கழுவி எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம் எல்லாமே டிஷ் வாஷரில் போட்டேன். இனி எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா ஆன் பண்ணி விட்டால் டிஷ் வாஷரில் க்ளீன் ஆகி ரெடி ஆகிரும். எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாம் காய போட்டு எடுத்து வச்சுட்டேன். இது கடைசி மிஷினு. இதையும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நீ போகும்போது கொஞ்சம் துணி தான் இருக்கும், அது மட்டும் நம்ம எடுத்து மிஷினில் போட்டு விரித்து போட்டோம்னா காஞ்சிரும். எடுத்து மடித்து வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அழுக்கு கூட பார்த்திங்கன்னா இக்கேல வாங்கினேன், ஆஃபரில் தான். ரொம்ப அழகாக இருக்குதுன்னு இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் ஆக்கணும். ஆக்கி நாளைக்கு இன்றைக்கும் வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை வச்சு வியாழன் வெள்ளியும் வச்சிட்டோம்னா இதை 2 நாளைக்கு சமாளிச்சிக்கலாம். பூண்டெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு இது ஈஸியாக நான் எப்படி உரிக்கணும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி உரிச்சிக்கோங்க. இது 2-3 பூண்டை எடுத்து வச்சுருக்கேன் மீன் ஆக்கிறதுக்கு. அப்புறம் முஸ்தபா சண்டை போனதுனால அங்கே முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தேன். முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 2 முருங்கைக்காய் தான், 85 சென்ட்ஸு குட்டி முருங்கைக்காய். அப்புறம் வந்து கத்திரிக்காய், இது நம்ம இதில் காய்ச்சிச்சு நம்ம தோட்டத்தில் கொஞ்சம். இது 2 தான் பெரிய காய், மற்றதெல்லாம் சின்னது. தக்காளி பழம், கேரட் போட்டு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேன். பருப்பு ஊற வச்சா ஒரே பாட்டில் செஞ்சிருவேன். நான் ஒரே இதில் வேக போட்டுட்டு தாளித்து போட்டு வேகணும்னா ரெடி ஆயிரும். ஒன்றா ஊற்றி நிறைய டைம் தேவைப்படுது, நிறைய ஐட்டம் வேறு எனக்கு செய்யணும். அதனால் இன்றைக்கி இஞ்சி பூண்டு வேறு அரைச்சி வைக்கணும். இஞ்சி பூண்டு உரிச்சாச்சு ஈஸியாக. இஞ்சி வந்து டக் டக்குன்னு இதை எடுத்துக்கணும். இப்போ தான் எல்லாத்தையும் பசியாக எடுத்து கொடுத்தாச்சு. நீ நிறைய வேலை இருக்குது. சாம்பார் வைக்கணும், அப்புறம் இட்லிக்கு ஊற போட வைப்பேன். ஊற போட்டுட்டு அது வேறு அரைக்கணும், ஸ்டோர் பண்ணணும். இங்கே வந்து நெஸ்காஃபி ஒரிஜினல் வந்து 7.70 நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் இப்போ ஃபேன் வாங்கி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி டேபிள் மேலே வச்சு நம்ம சாப்பிடும்போது நல்லா காற்று வருது. இட்லி அரிசி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இட்லிக்கு ஊற போடணும். ஊற போட்டு அரைச்சி வச்சுட்டு போயிட்டால் தான் 2 வாரத்துக்கு, நான் 1 மாதம் பேச்சுக்கு ஊருக்கு போகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா. அப்புறம் வீட்டுக்கு தான் இது வாங்கினேன். இது ட்ரை திராட்சை பழம் பித்த மருந்துன்னு அவைக்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சாமான் வாங்கி வச்சுருக்குது. சாக்லேட்ஸு ஊருக்கு போகிறதுனால நிறைய சாக்லேட்ஸு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம். ஆக்ஸ் ஆயிலு, பெரிய சைஸ் ஆக்ஸ் ஆயில். இல்லை ஆக்ஸ் ஆயில்லாம் விலை ரொம்ப கூடி போச்சு பாருங்கள். 12 பீஸு வந்து $60 வந்துடுது. முன்னாடி விலை கம்மியாக இருக்கும். இதே மாதிரி சின்ன பீஸில் சின்ன சைஸில் 19, 20. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு 25, 20. பாதம், அக்ரோட்டு,
ஒரு 10.90. இது வந்து 18.90. அப்புறம் பால் மாவு 18-20 டாலர் வந்துடும். பிஸ்கெட்ஸ்லாம் இதெல்லாம் ஒரு பாக்கெட் வந்து 7.90. நல்லாயிருக்கும் அந்த பிஸ்கெட்ஸு. இது மாதிரி இப்போ ஊருக்கு கொண்டு போகிற சாமான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். முஸ்தஃபா வந்து வாங்கிட்டு வந்தேன். இங்கே தான் எல்லாம் அடுக்கணும். ஒரு பெட்டி ஆல்ரெடி அடுக்கி வச்சாச்சு. ஊரில் ஃபேன் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபேன் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். குட்டி ஃபேன் தான், இந்த மாதிரி இருக்கும், டேபிள் ஃபேனு, சிம்பிளாக இருக்கும். இது எப்படி கொண்டு போகிறோன்னு தெரில. 30 கிலோ தான் அலௌடு. ஒயிட் டைகர் பாமு நல்லா இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் கொஞ்சம் காந்தும் போட்டால். நல்ல வலி வேதனைலாம் கேட்குது. ஒயிட் டைகர் பாம்பு வாங்க, இனிமேல் வாங்கினீங்கன்னா இது ரொம்ப நல்லா, அதை விட நல்ல எஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் போட்டாலும் நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு வருது. அதே அளவுக்கு தான் காஸ்ட்டு, அதனால் ஓகே தான். 3 டைகர் பாம்பு வந்து 100ல் வாங்கி கேட்டாங்க அக்கா மாதிரி எல்லோரும். அதுக்கு வாங்கிட்டு போகிறேன். சாம்பார் வச்சு மீதி வந்து இந்த மாதிரி சின்ன பக்கெட் மாதிரி இருந்துச்சு, அதில் ஊற்றி வச்சுட்டேன். வேறு நம்ம சூட் பண்ண எல்லாமே ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஈஸி, நம்மளுக்கு வெளியே போய்ட்டு வந்தால் கூட சடக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வெளியூருக்குலாம் போய்ட்டு வந்தால் செம்ம டயர்டாக இருக்கும் நம்மளுக்கு. வந்தோன்னா ரைஸ் குக்கரில் சோறு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் சோறு வச்சுட்டோம்னா, சோறு வச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். நான் இந்தியாவுக்கு போகிறதுனால இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாம்பார், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இது மாதிரி யூசுந்துறை பாக்ஸில் வச்சு ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா உங்களுக்கு 1 மாதம்னாலும் கெட்டு போகாது. அது நேரத்தை இவங்க 1 மாதம் வச்சுருக்க மாட்டாங்க, 2 வாரத்துலேயே முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரசமும் அதே மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஒரு 4 பேருக்கு வர மாதிரி போட்டு செஞ்சு வச்சுருவேன். அந்த மாதிரி ஜாம் பாட்டில் வரும் இல்லையா, அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுருந்தேன். அதிலே வந்து ஊற்றி வச்சுட்டேன் ரசம். அதனால் இது ரொம்ப நாளைக்கு வரும். ஒரே இதில் குக்கர்லேயே இன்னும் நிறைய வேலை இருந்ததுனால நான் ஒரே இதிலே இது பண்ணிட்டேன். அது மாதிரி ரசமும் சட்டியில் வச்சு ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் மூடி வச்சிட்டோம்னா, மூடி உடனே ஆற விட்டு நல்லா கூல் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இது வச்சாச்சு. ஃப்ரீசரில் வச்சுட்டு அது பாட்டில் இருக்கும். இட்லி, தோசைக்கு மாவு ஆட்டி வச்சுட்டேன். தோசை ஊற்றி இதை வச்சுக்கிடுவாங்க. இறால் வறுட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மீனும் வந்து பரட்டி வச்சுட்டேன், வெண்ணெய் பொரிச்சிக்கிட்டோன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா கூட அதெல்லாம் செய்கிறதுக்கு டைம்னா கூட முட்டையை பொரித்து ரசம் வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் மூடி வச்சிட வேண்டியதான். எப்போவுமே வந்து ரசம் வச்சு ஃப்ரீசரில் வச்சுக்கிடுவேன். இவங்க எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் ரசம் கேட்பாப்புல. இதெல்லாம் அந்த மாதிரி பாட்டிலில் மூடி வச்சுக்கலாம். ஜாம் பண்ணி ஓகே, மாவும் ஆட்டிட்டேன். உளுந்து ஆட்டி எடுத்து வச்சுட்டு, நிறைய மாவுனால இன்றைக்கி இல்லைன்னா மிக்சியில் ஒரே டைமில் ஊற போட்டு ஒன்றா ஆட்டிடுவேன். நிறைய மாவு ஆட்டி வைக்கிறதுனால கொஞ்சமாக வேணும்னா எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஊற வச்சு அரைச்சி எடுத்துருவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி தான் பண்ணுறேன். இன்றைக்கி தயிர் கிடையாது, புதினா கிடையாது, தக்காளி பழம் கிடையாது. இந்த 3மே இல்லாமல் ரம்ப இலை போட்டு சூப்பரான பிரியாணி பண்ணிடுவேன். இன்றைக்கி தயிர் இல்லை, தக்காளி பழம் இல்லை, புதினா இல்லை. ஆனால் ஆல்ரெடி சாப்பாடு 2-3 தட்டு போயிடுச்சு. அழகாக குலையாமல் இன்றைக்கி ரம்ப இலை பிரியாணி தான் பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க முக்கால்வாசி. இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோவுக்கு தான் பண்ணேன். 1 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசி போட்டு பண்ணேன். நம்ம பார்க்கு பின்னாடி பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு, அதை கட் பண்ணுறதுக்கு 1 வாரம் பண்ணிட்டாங்க. சரியான மரம் பார்த்திங்கன்னா நல்ல தேக்கு மரமாக இருக்குது. கலர் பற்றி நல்லா செக்கச்செவேறுன்னு அறுத்து போட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
டிஷ் வாஷர் ஜாமான்லாம் காலி பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் ஃபுல்லாக ஃபில் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணிடணும். மாத்திரை போட்டுருக்குது. இது டேப்லெட் கொஞ்சம் பழசாயிடுச்சு, ஆனால் இப்படி ஆயிடுச்சு. நிறைய வாங்கிட்டோம். துணியும் போட்டாச்சு. இங்கே ஒரு மிஷின் எடுத்து வச்சுருக்கு, உள்ளுக்கு ஒரு மிஷின் கிடக்குது, இங்கே ஒரு மிஷினும் வாளியில் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக நிறச்சாச்சு. ஃபுல்லாக நிறச்சிட்டேன். இது கூட மூடிட்டு எடுக்கலாம் வேணும்னா. இது நம்ம நான் சொல்லி தரணும். இங்கேயும் ஜாமான் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சட்டி புட்டி எல்லாமே போட்டேன். கால் வலி இடுப்பு வலி வராமல் இருக்குன்னா இந்த மாதிரி டிஷ் வாஷர் ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க. வேலை செய்ய ஆள் வராட்ட கூட ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பாத்திரம் கழுவி எடுத்துரும். அதே நேரத்தில் நம்மளுக்கு தண்ணியும் செலவு கம்மியாகும், வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். கண்டிப்பாக இது வாங்கி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை வாங்கினா 10 வருஷத்துக்கு அப்படியே வரும் இந்த மிஷினு. இந்த டிஷ் வாஷர் 2 ட்ரை உள்ளது, சின்ன கூட ஒன்று வருது. சின்ன ஒரே ஒரு ட்ரை வச்சு அந்த மாதிரி கூட கொஞ்சமாக பாத்திரம் கழுவுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பாஸ் வாங்குங்க, நல்ல 10 வருஷத்துக்கு மேலேயே வருது. நாங்கள் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. பெரிய ஜார் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதெல்லாம் போட்டுடலாம். இஞ்செல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோட்டலில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு 2 ஐட்டம் சேர்ப்பாங்க. நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அதே மாதிரி பூண்டெல்லாம் போட்டுடலாம். பூண்டு இஞ்சியும் நம்ம சேர்த்துட்டோம். ரெண்டு ஐட்டம் சேர்ப்போம். ஒரு கரண்டி அளவுக்கு, சின்ன கரண்டி தான், அதாவது 2-3 ஸ்பூன் தான் இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கணும். அவங்க ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. நம்ம கொஞ்சமாக தானே செய்கிறோம், அதனால் அவ்வளோ எண்ணெய் தேவையில்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வினிகர் இருக்கு இல்லையா, ஏதாச்சும் ஒயிட் வினிகர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக 2-3 ஸ்பூன் அளவுக்கு, இப்போ நான் ஊருக்கு போகிறனால ஒரு 2 மாதத்துக்கு அரைச்சி வச்சுட்டு போகிறேன். இல்லை எனக்கு வெனிகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரைச்சிருங்க. நல்லா இருக்கும், அது பாட்டில் இருக்கும். இப்போ அரைச்சி காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ வெள்ளை வெள்ளையாக பாருங்கள். இது அந்த கேமராவுக்கு அப்படி தெரிய மாட்டேங்குது, உயரமாக இருக்குது, வெளிச்சம் பற்றியில். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. நல்ல துவில் மாதிரி இருக்கும், வெள்ளை வெளியேறணும், அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கும். அதுதான் இதோடைய பியூட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. எவ்வளோ நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு பாருங்கள். இந்த கலர் மாறவே மாறாது. நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து 3 மாதம் கழித்து பார்த்தாலும் இந்த கலர் மாறவே மாறாது. இந்த மாதிரி தான் ஹோட்டலில் அரைச்சி வச்சுக்கிடுவாங்க. அவங்க கொஞ்சம் நிறைய வினிகரும் ஊற்றி எண்ணெயும் ஊற்றி அரைச்சி வைப்பாங்க. ஆனால் வெளியே இருந்தாலும் கெட்டு போகாது. நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்போமாச்சும் தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க போகிறோம். அவங்க டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. டெய்லி அடுப்பங்கரைக்கு யூஸ் பண்ணிடுவாங்க சமையலுக்கு. இப்போ நம்ம எப்போமாச்சும் எடுப்போம், அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் இப்படி தான் வச்சுக்கிடுவேன். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. எதுவும் கெட்டு போகிற பொருள். வெனிகர் கொழுப்பை கரைச்சி விடுற தன்மை உள்ளது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. நம்ம சமையலுக்கு ஊற்றுற எண்ணெய் தான் நம்ம ஊற்றிருக்கோம். ஸோ உங்களுக்கு வெனிகர் வேணான்னு சொன்னால் நீங்கள் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆப்பை எக்ஸ்ட்ரா ஊற்றி அரைச்சி வச்சுட்டா பேசாமல் இருக்கும். ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பையனுக்கு பிறந்தநாள் வந்துச்சு. அதனால் நாங்கள் எல்லோரும் வெளியே சாப்பிட போயிருந்தோம். வெளியே சாப்பிட போகும்போது ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. நான் குவைத்தியாவும் சீ ஃபுட்டு குவைத்தியாவும் ஆர்டர் பண்ணேன். இங்கே லோக்கல் ஃபுட் கோர்ட்டில் தான் நாங்கள் போயிருந்தோம். இது ப்ரான் டம்ளிங். இது டோஃபில் உள்ளக்க சிக்கன் டம்ளிங் மாதிரி ஸ்டீமிங் பண்ணியிருந்தாங்க.
இது வந்து ஃபிஷ் டம்ப்ளிங். இதை வந்து என்ன பண்ணால் ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அது கூடயே சோயா சாஸு, இது நாங்கள் நைட்டில் போய் சாப்பிட்டோம். நம்மளுக்கு எப்போவுமே ட்ரிங்க் வந்து டீ தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து டீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். பசங்கள்லாம் வந்து டைனாசரஸ், அதுக்கப்புறமா ப்ளூபெல் அந்த மாதிரி வித்தியாசமாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எப்பவும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணோம்னா சம்பல் ஜாஸ்தி போட்டுருவாங்க, ரொம்ப உரப்பாக இருக்கும். அதனால் நான் ப்ளைனாக தான் சொல்லியிருந்தேன். ஃபிஷ்ஷு நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நான் கொஞ்சமாக வந்து சம்பல் லேஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரான் பைனாப்பிள் ஃப்ரை ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுட் கோர்ட்டில், நார்மல் ஃபுட் கோர்ட்லேயே எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. இப்போ அங்கேருந்து வரும்போது ஒரு சின்ன குட்டி கேக்கு வாங்கிட்டு வந்தோம். மறுநாள் காலையில் 2 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் ஏர்போர்ட் கிளம்பிட்டேன். ஏர்போர்ட் போயிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. சென்னைக்கு வந்துட்டு அங்கே வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப கூட்டம். அதனால் அப்படியே வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம வீடு, நம்ம ஹாலு. ரொம்ப நாள் புழங்காதனால அப்படி இருக்குது. ஆனால் எப்பவும் அக்கானங்க வந்து போயிருப்பாங்க, புழங்குவாங்க. ஸோ அதனால் பெருசாக வந்து இங்கே எதுவும் பண்ணுறதில்ல. இது பெட்ரூமு. லக்கேஜில் இங்கே வந்திருக்கு. பாதி லக்கேஜ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன், ஊருக்கு போகிறதுனால எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது ஏற்கான 3வது ஏற்கான மாற்றியாச்சு. இந்த ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் வீணாக போச்சு அதெல்லாம். அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வந்து எல்லாம் சாமானை எடுத்து வச்சுருக்கேன், அவங்க தனித்தனியாக கொடுக்கறதுக்கு வேண்டி. ஆமாம், எல்லா சாமானும் அவங்க யார் யார் என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். மசாலா வாங்கிட்டு வந்து சாமானம் பாருங்கள். சாக்லேட்ஸு, சென்ட் பாட்டிலு, பாடி ஸ்ப்ரே, இன்னொரு பேக் போட்டு அங்கே வச்சுருக்குது. மீதெல்லாம் பெட்டியில் இருக்குது, ஊருக்கு போகுது. ஆமாம், இன்றைக்கி வந்து எனக்கு சாப்பாடு கீழே கொடுத்து விட்டாங்க. இடியப்பம், எவ்வளோ இடியப்பம் கொடுத்துருக்கோம் பாருங்கள்.
அப்புறம் கால் சூப்பு வச்சுருக்காங்க. சாரி, கால் சூப்பு இல்லை, முள் நம்ம பட்டை முள் இருக்குல்ல, ஆட்டுக்கறி, அதில் சூப் வச்சு நான் கால் சூப்புன்னு நினச்சேன். காரம் இல்லாமல் குருமா மாதிரி வச்சுருக்குறாப்புல. இந்த சரக்கு பொடின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க, வீட்டில் அரைப்பாங்க அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சளி பிடிச்சிக்கிச்சு. டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு மஞ்சப்பால்லாம் அவிச்சு பிடிச்சிட்டு தான் வந்தேன். இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கேன். பெட்ஷீட்லாம் இனி தான் மாற்றணும். சும்மா எல்லாம் தலைவணெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். இனி தான் மாற்றி எல்லாம் இது பண்ணோம். ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, 2 டாய்லெட்டு, ஒரு கிச்சனெல்லாம் அடைஞ்சி போய் கிடக்கு பாருங்க, டப்பாலாம் வச்சு. ஜன்னலெல்லாம் அடைச்சி வச்சுருக்கேன்னா பள்ளி, எக்கச்சக்கமான பள்ளி வருது. ஸோ எல்லாம் மூடி வச்சுருக்கு. அக்கா வந்து வெந்நி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க, வெந்நி. கேன் தண்ணி இல்லையா, அதனால். இங்கே ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் வாட்டர் இது, அப்புறம் அது அப்படியே வச்சுருப்போன்னு வீணாயிடுச்சு. ஃப்ரிட்ஜெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்ருக்காங்க. இதெல்லாம் வாங்கி ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். முன்னாடி வாங்கி போட்டது போல், அவ்வளோ வருஷமாகிடுச்சு. இதுதான் நல்ல வேலை செய்து பாருங்கள். குட்டி ஃப்ரிட்ஜு தான், போதுமே வந்தால் போனால் யூஸ் பண்ணுறதுக்கு தானே. ஃப்ரிட்ஜ் மாஷாலாம் நல்லா இருக்குது. 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். முன்னாடி வாங்கி போட்டிருக்காங்க போல் மாமி வீட்டில். இது ஒரு பெரிய கபோர்டு, எல்லாம் அடைஞ்சி போய் கிடக்குது. க்ளீன் பண்ண ஆரம்பித்தா ஒரு மாதம் ஆகும் போல். இது ஒரு பெரிய கபோர்டு, உள்ள அவ்வளோ சாமான் அடைஞ்சி கிடக்குங்க. அப்புறம் எவ்வளோ சாமான் இருக்குது பாருங்க, பார்த்திங்களா? எல்லாம் அவ்வளோ சாமான் கிடக்கும். இங்கே பாருங்க, 1 2 3 4 ஃபுல்லாக ஜாமான் கிடக்கும். அங்கங்கே எல்லாம் மேலே. அப்புறம் இங்கே கபோர்டு ஃபுல்லாக மேலே லாப்டில் ஃபுல்லாக ஜாமான் வச்சுருக்குது. அது லாப்ட்டு, இப்படி எல்லா இடமும் ஜாமான் அடைஞ்சு கிடக்குது. பித்தளை பாத்திரம்னா கழுவணும், ஈஸியாக கழுவுற. எப்படி கழுவணும்னு சொன்னல, அந்த மாதிரி கழுவணும். தேவைப்பட்டால் தான் கழுவணும், ஏன்னா கழுவி வச்சா மறுபடியும் கருத்து போயிடும். பித்தளை உரல் உலக்க பாம்பே உள்ளது. ஒன்று வந்து சரவணாவில் வாங்கினேன், அது நல்லா இல்லை. இதுதான் நினைக்கிறேன் சரவணா வாங்கினது. கொஞ்சம் துருள் பிடிக்குது லைட்டாக. உலக்க ஓகே, உரல் கொஞ்சம் துருள் பிடிக்குது. இந்த பாருங்கள், பார்த்தீங்களா? அப்போ இது வந்து பாம்பியில் வாங்கினது ஊரில் கிடக்குதுன்னு நினைக்கிறேன். காமிக்கிறேன் அப்புறமாட்டு. எல்லாம் அழுக்கு பிடிச்சி போய் கிடக்குது. நாளைக்கு அக்கா வருவாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. கிச்சன் ஃபுல்லாக டாயர். இதெல்லாம் எவ்வளோ சாமான் கிடக்கு பாருங்க. எல்லாம் இது ஒரு டயரு, இந்த மாதிரி எல்லாமே இப்போ க்ளீன் பண்ணால் நாளைக்கு வந்தோம். ஃபுல்லாக புது ஜாமான், கப்பன் சாசர் எல்லாம் கிடக்குது. இதெல்லாம் ஓப்பன் பண்ணாமல். எங்கள் மாமி வீட்டில் ஒரு 10-12 பேர் ஹஜ்ஜிக்கு போனாங்க. அந்த டைமில் நான் ஹஜ்ஜிக்கெலாம் போயிட்டு வந்தப்போ ரொம்ப நாள் கழித்து தான் இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கேன். அக்கா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அது தொழு துணியில் நைட்டி போல், நைட்டியும் அதுக்கு மேய்ச்சிங்க துப்பட்டாவும். தனியாக சாலும் இப்படி வருது. ரொம்ப இப்போ இது வந்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும். நைட்டி வந்து தச்சு தான் வருது, இப்படி அழகாட்டு இருக்குது. அதுக்கு மேட்சிங்காக கொடுத்துட்றாங்க. இப்போ நைட்டியோடு சேர்த்து துப்பட்டாவும் வந்துடுது. புர்கா, ஸ்டோன் வச்ச புர்கா, அது கூட துப்பட்டா வட்டை கழுத்து வச்சு. அங்கே உள்ளது எக்ஸல் வாங்கியிருக்காங்க. பெருசாக இருக்குமான்னு அந்த போட்டு பார்த்தா தெரியும்.
அதுக்கப்புறம் சல்லா பை வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஜானி மாஸு. அழகாக இருக்குது. நல்ல பிங்க் கலரு. மஷாலா ரொம்ப அழகாக இருக்குது சல்லா பை. இந்த மாதிரி இது கால் சைடு. தலை சைடு. அது கூட 2 கீச்சன் அழகாக இருக்குது. இது பேக் மாதிரி இப்போ போட்டுக்கலாம் போல், ஸ்லீவ் வச்சு. வீட்டில் போடுற மாதிரி ஒரு அழகான இது. இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 2 வச்சுருக்காங்க போல். இது வந்து இது ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆரி ஒர்க்கில் இந்த மாதிரி போட்டு. இதுவுமே ஆரி ஒர்க்கு தான், அழகாக இருக்குது மாஷால்லா. அது கூட ஒரு பிளெயின் கலரில் கிளாத்து சூப்பராக இருக்குது. பிளெயின் புர்கா எள்ளு 1200. பிளெயின் தான், நார்மல் கலர். நான் சிங்கப்பூர்லேருந்து வீட்டுக்கு போகும்போதே சரியான காய்ச்சல் இருமலாக தான் போனேன். இங்கேயும் மஞ்சப்பாலையெல்லாம் அவிச்சு குடிச்சிருந்து நல்லா கம்மியாக இருந்துச்சு. அப்புறமா அக்காவும் வந்து வீட்டில் வந்து ஓம இலை, துளசி, வெத்தலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் மை போல் அரைச்சி அது கூட வந்து இஞ்சி போட்டு அவிச்சு அக்கரா பொடியும் போட்டு ஊற்றி கொடுத்தாங்க. நல்லா சளிக்கு நல்லா கேட்டுச்சு. லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன்னா லேட்டாக தான் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டேன். சீலா மீன் பொரித்து மீன் ஆக்கி தேங்காய் சோறு பண்ணியிருந்தாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீனும் பொரிச்சிருப்பாப்புல. அதோட கேரட்டும் கோஸும் போட்டு சூப்பரான ஒரு பொரியல். இந்த சாப்பாடு வந்து வீட்டில் ரொம்ப அதிகமாக செய்கிறது, குழந்த பெற்றிருந்தாலோ இல்லைன்னா வயசுக்கு வந்திருந்தால் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க வாரத்தில் ஒரு நாள். நல்ல அவுத்தி பச்சை கிரே கலர் முந்தானி. ப்ளவுஸும் வந்து பிளெயின். இதே நீங்கள் வெளியே வாங்க போனீங்கன்னா இது டபுள் விலரே இருக்கும். இது அங்கே ஹோல்சேலர் அப்படி வாங்குறதுனால நல்ல விலை கம்மியாக இருக்குது. இதே நீங்கள் வெளியே போய் வாங்கினீங்கன்னா
9,000 10,000 வந்துடும் இந்த புடவை. இதுங்க பெரிய மச்சான் மகனுக்கு கல்யாணம். அதுக்காக எங்களுக்கு ஒரு புடவை, எங்கள் வீட்டுக்காரருக்கு வேஷ்டி, அதுக்கப்புறம் வெள்ளை சட்டையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரத்தில் போய் எடுத்திருக்காங்க எல்லாத்துக்குமே. எல்லாம் ஃபேமிலிக்கு ஃபுல்லாக, குடும்பத்துக்கு ஃபுல்லாகவே வந்து காஞ்சிபுரம் புடவை, அப்புறம் ஆம்பளைகளுக்கும் இந்த மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்தாங்க. அக்கா வீட்டிலேருந்து இந்த புடவை நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். கல்யாணத்துக்கு எதுக்காச்சும் நம்ம கட்டிக்கலான்னு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த புடவை வந்து சிங்கப்பூருக்கு சுற்றி பார்க்க வரும்போது எங்கள் அக்கா பொண்ணு வந்து இது வாங்கி கொடுத்தாங்க. இப்போ சென்னைக்கு வந்து 2 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும். தூத்துக்குடிக்கு போயிட்டு அப்புறமா அங்கேருந்து காயல்பட்டினம் போகிறேன். ஃப்ளைட்டில் தான் போகிறேன் இன்றைக்கி. அதனால் அக்கா வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வந்திருக்காங்க. நீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்பமும் பல்குத்தியும் பண்ணியிருக்காங்க. நீ சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப போகிறேன். சரியான மழை சென்னையில், அதனால் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் போட்டு போர்டிங் பஸ்லாம் வாங்கிட்டு இங்கே ஒரு டீ வாங்கினேன். டீ பார்த்திங்கன்னா 300 ரூபா, 3 பைசாவுக்கு அநியாயமாக பண்ணுறாங்க. சிங்கப்பூர்லேயே விலை கம்மி தான், $2 தான். அங்கே வந்து 100 ரூபா 150 ரூபா தான் வருது. இங்கே வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் 300. டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏற போகிறேன். 1.5 ஹவர்ஸில் போய் தூத்துக்குடி ரீச் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ்.
இப்போ காரில் ஏறிட்டோம். அம்மா வீட்டிலேருந்து கார் வந்துச்சு. அக்கா அண்ணா எல்லோரும் வந்திருக்காங்க. இப்போ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பாட்டு உங்களுக்கு திருப்பி நான் போடுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.